Hi students, welcome to my channel Study Care. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது class 10th NCERT எக்ஸாம்பிளில் chapter 2 polynomialsல exercise 2.4ல first sumல third subdivision. So என்ன பண்ணணும் இதில் find a quadratic polynomial whose sum and product of zeros வந்து கொடுத்துட்டாங்க. Find the zerosன்றாங்க. Solve பண்ணலாங்களா? Solution givenல நம்ம என்ன பண்ணலாம்? Let பண்ணிக்கலாம். Let alpha plus beta is equal to minus 2 root 3. Alpha beta is equal to minus 9. Now f of x equal to என்னது நம்மளோட ஃபார்முலா x square minus alpha plus beta x plus alpha beta. அப்போ f of x என்னவா மாறிடும்? x square minus 2 root 3x plus into minus 9, that is equal to x square plus 2 root 3 minus 9. Okay. Now put f of x equal to 0. Now f of x equal to x square plus 2 root 3x minus 9 equal to 0. இப்போ இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து minus 9 வரணும், சம்மு வந்து 2 root 3 வரணும். அப்போ இந்த ப்ராடக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், 3 into 3 எழுதுறேன். அதே மாதிரி இந்த 3 நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 எழுதுறேன். அப்போ நம்மளுக்கு 9 வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இது வந்து 3 root 3, இன்னொன்று வந்து ரூட் 3. சரி, அப்போ 3 root 3லேருந்து ரூட் 3 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 root 3 வரும். 3 into root 3 into root 3, 3. 3 into 3, 9 வந்துடுது. சரி, அப்போ இது என்ன மாறும்? x square plus 3 root 3x minus root 3x minus 9 equal to 0. இப்போ இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? x மட்டும்தான் காமனாக இருக்குது. x plus 3 root 3. அதே x plus 3 root 3 இங்கே போடுங்க. அப்போ டேலி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ரூட் 3யை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ரூட் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் ரூட் 3x மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ரூட் 3 இன்டூ ரூட் 3 3 3 இன்டூ 3 9. அப்போ நம்ம அது டேலி ஆயிடுச்சு. இது 2 தடவை இருக்குது, அப்போ அதை ஒரு தடவை எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் மைனஸ் ரூட் 3 எக்ஸ் மைனஸ் ரூட் 3. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 வச்சோம் அப்படின்னா so x is equal to minus 3 root 3 and x is equal to root 3. அப்போ ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? root 3 கிடைக்குது, and பீட்டா வந்து minus 3 root 3 கிடைக்குது. Thank you.